நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் ஒரு புது ஊர்ல இருக்கேன். இந்த ஊரோட பேர் வந்து பாட் ஹோம்பர்க். எப்படி இருக்கு பாருங்க. வெதர் நல்லா வெயில் காயுது. நேரம் சரியா 3 மணி. அஃபிஷியலா ஸ்ப்ரிங் வந்து இன்னும் ஒரு 4 நாள்ல ஸ்டார்ட் ஆகுது. 21 மார்ச்ல இருந்து. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, சம்மருக்கான எல்லா அறிகுறியும் வந்துருச்சுங்க. சரியா 5 மணிக்கெல்லாம் வந்து விடிஞ்சிடுது. 5, 5:30க்கெல்லாம் விடிஞ்சிடுது. ஈவினிங் வந்து ஒரு 7 மணி வரைக்கும் வெளிச்சம் இருக்கு. இப்படி இருக்கு பாருங்க ஊர். பாட் ஹோம்பர்க். ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு அப்புறம் இருக்க ஒரு சிட்டி, பெரிய சிட்டி. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஊர் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். யோகானஸ் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் டியூஷனில் விட்டு வந்திருக்கேன், ஜெர்மன் டியூஷனில். அந்த 2 ஹவர்ஸ் எனக்கு வந்து அங்கே உட்காந்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வெளியே வந்து இந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ஊருக்கு நான் வரல, ஆல்ரெடி வந்திருக்கேன் நிறைய தடவை. ஆனால் ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் அழகாக இருக்குங்க. ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடத்துவாங்க, ஏதாவது புதுசாக பண்ணுவாங்க, அப்புறம் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வருஷத்தில் இருக்கிற 4 சீசன் அப்போ பார்த்தீங்கன்னா 4 சீசன்ஸ் அப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தட்பவெப்பநிலை பருவ காலங்கள் மாறினாலும் இந்த ஊர் அழகாக இருக்கும். ஒரே மாதிரி இருக்காது, ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கும். அதுதான் அந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி. இங்கே மட்டும் இல்லை, ஜெர்மனி ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் எந்த தடவை வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. குறிப்பாக நான் பாரிஸ்க்கு வந்து இது வரைக்கும் பை காட்ஸ் கிரேஸ் 2 டைம்ஸ் போயிருக்கேன். ஒரு தடவை போகும்போதும் பாரிஸ் ஒரு மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி தான். இது பாருங்க, நல்லா இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் வச்சு சூப்பர் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒன்றுமே இல்லைங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் இங்கே சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அப்படியே போய்ட்டு ஒரு பீர் வாங்கிட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே வந்து இங்கே உட்காந்து நல்ல சூரிய ஒளியில் வந்து உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, அங்கே பாருங்க எத்தனை பீர் டென் இருக்குது பாருங்க. 6-7 பேர் இருக்குது, இவங்க 4 பேர் இருக்குது. இதை வச்சுட்டு 2 to 3 ஹவர்ஸ் அப்படியே உட்காந்து குடிச்சுட்டே பொறுமையாக எல்லா கதையும் பேசினு இருப்பாங்க. சில பேர் காஃபி வாங்கி வந்து காஃபி குடிச்சுனே வந்து பேசினு இருப்பாங்க, அவங்க லைஃப் பற்றி ஏதாவது விஷயம் பேசினு இருப்பாங்க. அது வந்து மைண்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் அழகாக இருக்கும். லைஃப் வந்து ரொம்ப இவங்க சிம்பிளாக வச்சுப்பாங்க, காம்ப்ளிகேட் பண்ணிட்டு கிடையாது, ரொம்ப சிம்பிளாக வச்சுப்பாங்க லைஃப்பை. ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க ஃபால்ஸ். இன்னும் சம்மர் வரலங்க, சம்மர் டைமில் இன்னும் சூப்பராக இருக்கும்னு ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஃபுல்லாக பூக்கள்லாம் வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி அழகாக வச்சுருப்பாங்க. பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். நல்லா வெயில் காயுதுங்க, ஆனால் வந்து ரொம்ப இதமாக இருக்குங்க, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. இங்கே நிறையா சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஒரு மூவி தேட்டர் இருக்குது, கினோபோலிஸ்னு ஒரு மூவி தேட்டர் இருக்குது. பாட் ஹோம்பர்க் ரொம்ப சீப்பாக இருக்கும், டிக்கெட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காது. லிட்டில் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அல்நாட்ரா அது சூப்பர் மார்க்கெட்டு. அப்புறம் ஒரு ஜிம்னு நினைக்கிறேன் இருக்கு. போய் பார்ப்போம் ஊருக்குள்ளே.